எல்லாருக்கும் வணக்கம். நான் மீனாட்சி. இது உங்கள் மீனாட்சி சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிக்கன் பக்கோடா தான் செய்ய போகிறோம். நான் அதுக்கு சிக்கன் 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த 1/4 கிலோ இதில் போடுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் வச்சுருக்கேன். என்னென்னு பார்க்கலாம் நம்ம இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கனாக்கா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் இருந்தீங்கன்னாக்கா ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சிக்கன் பக்கோடா வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து செய்ய சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம். இப்போது உங்களுக்கும் அந்த மாதிரி வேறு எதனா டிஃப்ரெண்ட்டான ரெசிபி நீங்கள் நாங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் கண்டிப்பாக செஞ்சு உங்களுக்கு காமிக்கிறோம். இப்போ நம்ம சிக்கனுக்கு தேவையான அளவு என்னென்னலாம் எடுத்து வச்சுக்கோ நம்ம பார்க்கலாம். சிக்கன் வந்து 1/4 கிலோ அளவுக்கு நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள், உப்புலாம் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். குட்டி குட்டி பீஸாக போட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அது நான் வந்து 1/4 கிலோ தான் வாங்கியிருக்கோம். ஸோ அதுக்கு தேவையான அளவுலாம் நம்ம பார்த்துடலாம். கடலை மாவு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கோம். இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு. லெமன் வந்து ஒரு லெமன் அளவுக்கு நான் புழிஞ்சு வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா அரைச்சிட்டு அதோட சாறை மட்டும் நல்லா பிழிஞ்சு இதில் எடுத்து வச்சுருக்கேன் நான். ஏன்னா இஞ்சி பூண்டு டைரெக்டாக நம்ம அப்படியே இதில் போட்டோம்னாக்கா சிக்கன்லேயே ஒட்டிக்கும். சாப்பிடும் போது நம்மளுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும் அது. ஸோ அதனால் அதோட ஜூஸை மட்டும் நான் வந்து இங்கே எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கலர் ஃப்ளேவர் நம்மளுக்கு வர்றதுக்காக, கொஞ்சம் காரத்துக்காக நான் வந்து ஆச்சி மிளகாய், காஷ்மீர் சில்லி மிளகாய் வந்து நான் வாங்கியிருக்கேன். நான் வந்து அதை வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து உங்களுக்கு நல்லா கலர் கொடுக்கும். அவ்வளோ காரமும் அதிகமாக இருக்காது, அதுக்காக தான். நம்ம இஞ்சி பூண்டுமே நம்ம அதோட ஜூஸ் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் காரம் இருக்கும் நம்மளுக்கு. அதனால் இது 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும் நம்மளுக்கு. இது வந்து தனியா பொடி 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். நான் ஏற்கனவே சிக்கனில் வந்து மஞ்சள் பொடி போட்டு கழுவி தான் வச்சுருக்கேன். இப்போயுமே வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இது வந்து சிக்கன் கரம் மசாலா பொடி. அது நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்மளுக்கு போதும். ஏன்னா ரொம்ப ஃப்ளேவர் அதில் நிறைய போட்டோம்னாக்கா அதோட ஃப்ளேவர் தான் அதிகமாக இருக்கும். அது சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்காது. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, இது வந்து ஜீரகப்பொடி 1 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். இப்போ எல்லாமே நம்ம போட்டு வச்சுருக்கோம். கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துப்போம். இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு சப்டைட்டில் வந்துட்டுருக்கோம். ஏன் நம்ம போடுறோம் அப்படின்னா தமிழர்கள் மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து நம்ம வீடியோ பார்த்துட்ருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே புரிகிற லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான். ஸோ அதனால் நம்ம வந்து இங்கிலீஷ்லேயும் நம்ம சப்டைட்டில் போட்டுட்ருக்கோம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணும் போது தான் அதோட எல்லாமே நம்மளுக்கு அந்த சிக்கனில் வந்து கரெக்டாக மிக்ஸ் ஆகும். இப்போ நம்ம நல்லா சிக்கனை வந்து எல்லா இதுவும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். நான் கடலை எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அது நல்லா ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நாங்கள் சிக்கன் பக்கோடா வந்து எப்போவுமே வந்து வீட்டில் தான் செஞ்சு சாப்பிடுவோம். அம்மா வீட்டில் தான் செஞ்சு கொடுப்பாங்க. நீங்கள் யாராவது கடையில் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சான்னு நம்ம பார்க்குறதுக்கு இப்படி மேலே கை வச்சு பார்த்தாலே தெரியும் நம்மளுடைய கை ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஸோ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம்.
இப்போ நம்ம சிக்கன் பக்கோடா செஞ்சு முடிச்சாச்சு, பிளேட்டிங்கும் பண்ணியாச்சு. இப்போ சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கூடவே நம்ம வெங்காயமும் சேர்த்து சாப்பிட்டோம்னாக்கா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு.